வணக்கம் நண்பர்களே. பொட்டோட்டோ முட்டை குருமா எப்படி சேர்த்து பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் ஒரு 3 நம்பர், தக்காளி ஒரு 3, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 2, மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள், உருளைக்கிழங்கு ஒரு 3, தேங்காய் அரை மூடி, முட்டை 3. வாங்க பார்க்கலாம். பற்ற வச்சுக்கலாம். 50 கிராம் ஆயில் ஊற்றிருக்கு, காயிட்டோம். என்ன காஞ்சிச்சு, பட்டை கிராம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். தக்காளி போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம். உப்பு தேவையான அளவு. எல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருக்குது. முட்டை உடச்சி விடணும். முட்டை உடச்சி குண்டக்கூடாது, அப்படியே வேகட்டும். நல்லா ஸ்லோ ஃபயரில். பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விடுங்க. லோ ஃபயரில் இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்து முட்டை அப்படியே கலக்காமல் அப்படியே உள்ளே கிண்டணும். இப்போ நம்ம வேவிச்சு வச்சுக்கிற முட்டையை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
அதான் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் ஓப்பன்லே. குழம்பு ரெடி ஆச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ரெடி ஆச்சு. எடுத்துருவோம்.